தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யாத தாவேக அரசை கண்டித்து விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் விவசாயிகள் கையில் திருவோடு ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தாவேக அரசை கண்டித்து ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். கர்நாடகாவிடமிருந்து தமிழ்நாட்டிற்கான தண்ணீரை பெற தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் குறுவை சாகுபடி செய்யாத விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் 40,000 நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். முழு விவரங்களை எமது செய்தியாளர் இளங்கோவிடம் கேட்கலாம். வணக்கம் இளங்கோ, என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து விவசாயிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க? விவரங்களை பதிவு பண்ணலாம். தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அளித்தபடி கூட்டுறவு கடன்கள், விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் அவர்கள் அளித்த வாக்குறுதியை மீறி பல்வேறு வகையிலான ஒரு மோசடியாக அறிவிப்புகளை வெளியிட்டுவிட்டாக தமிழ்நாடு முழுக்கும், குறிப்பாக டெல்டா மாவட்டம் முழுக்கும் விவசாயிகள் மிகப்பெரிய கொந்தளிப்புக்குள்ளாகி நாள்தோறும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்திட்டு வர்றாங்க. குறிப்பா தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக இன்றைய தினம் ஏரி ஆற்று பாசனம் விவசாய சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமையில 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கையில் திருவோடு ஏந்தி தங்களுடைய போராட்டத்தை நூதன முறையில் நடத்தினாங்க. விவசாயிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்பாக நடைபெற்ற போராட்டத்தில் பல்வேறு முழக்கங்களை எழுப்பி அவர்கள் தாவேக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியிருக்காங்க. முக்கியமாக விவசாயிகள் சொல்வதெல்லாம், விவசாய கூட்டுறவு கடன் தள்ளுபடி என்பது தேர்தல் வாக்குறுதியில் 50,000 ரூபாய் வரை தள்ளுபடி உள்ளவர்களுக்கு முழுமையாக கடன் செய்யப்படும். அதன் பிறகு பல்வேறு கட்டங்களாக தள்ளுபடி செய்யும் என்று அறிவித்தார்கள். ஆனால் முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் 50,000க்கு உள்ள விவசாயிகளை மட்டும்தான் தள்ளுபடி செய்வோம் என்று அவர்கள் திட்டவட்டமாக சொல்லுகிறார்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தாங்க. முழுமையாக கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னாக்கா உணவுத்துறை அமைச்சர், தஞ்சைக்கு வந்த உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க குறிப்பிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல விவசாயிகள் எங்கும் போராட்டமே நடத்தவில்லை, கண்ணுக்கு எட்டிய தூரம் போராட்டம் நடைபெறவில்லை என்று சொன்னார். அதற்கும் கல்லிடத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்கா குறுவை சாகுபடி என்பது பொய்த்து போயிட்டது. கடந்த ஆண்டுகள்ல இலக்கை விஞ்சி சாகுபடி நடைபெற்ற நிலையில் முழுமையாக பொய்த்து போயிட்டது. அதற்கான எந்த விதமான முன்னேற்பாடு பணிகளையும் மாநில அரசு செய்யவில்லை. அதே போல குறுவை சாகுபடி செய்யாத விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல மும்முனை மின்சாரத்தை பயன்படுத்தி சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் என்பது முறையாக வழங்காமல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு நட்ட பயிர்கள் கருகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. உடனடியாக இந்த விவசாய பிரச்சனைகளில் தலையிட வேண்டும் என்பதுதான் அவர்கள் பிரதான கோரிக்கையா இருக்கு. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்தாமல் அமைதியாக இருப்பதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதை தொடர்ந்து அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க. இது போராட்டத்தின் நோக்கத்தை அரசு புரிந்து கொண்டு உடனடியாக தீர்வு எட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று இன்னைக்கு எச்சரிக்கையா தெரிவித்திருக்காங்க. இதேபோல் தஞ்சை மாவட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தை போல் பல்வேறு பகுதிகளில் நாள்தோறும் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இது அரசு, மாநில அரசு உடனடியாக இது கவனம் செலுத்த வேண்டும். விவசாயிகள் கோரிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். குறுவை சாகுபடிக்கு மும்முனை மின்சாரத்தை உடைய வழங்க என்ற கோரிக்கை வலித்துதான் நடைபெறுகிறது. அதே போல இன்று நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகள் கடுமையான முழக்கங்களை எழுப்பியிருக்காங்க. மாநில அரசுக்கு ஒரு எச்சரிக்கையாக விடுத்திருக்காங்க. இந்த போராட்டத்தில் இதற்கு பிறகும் அமைதி காத்தால் தொடர் போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்றும் எச்சரிக்கையாக தெரிவித்திருக்காங்க. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தாவேக அரசை கண்டித்து ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி இளங்கோ.